ஜப்பான்ல நடந்த ஒரு கொடூரமான ரேப் கேஸை பத்தி சொல்ல போறேன். உயிர் மேல ஆசை இருந்தா தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க. ஜான்கோ ஃபெரோட்டி என்ற ஒரு 17 வயசு பொண்ணு ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு வராங்க. இவங்க ஸ்கூல் லீடரும் கூட கொஞ்சம் அழகாவும் இருப்பாங்களாம். அதே கிளாஸ்ல படிக்கிற ஹிரோஷி மியானான்ற பையன் இந்த ஒரு பொண்ணு கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு லவ் ப்ரப்போஸ் பண்றான். அதுக்கு ஜான்கோ ஃபெரோட்டி என்ன பண்றான்னா இல்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த லவ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா இந்த ஹிரோஷி மியானான்றவன் யாருன்னா அங்க இருக்கிற ஒரு ரவுடியோட பையனா உங்களுக்கே தெரியல, கொஞ்சம் அட்டூரியம் பண்ணுவான், இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஆனா இவன் ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா என்னென்ன பண்ணுவானா, பொண்ணுங்கள்லாம் சீட் பண்ணுவானா, அதாவது கையப்பூச்சி இருக்கிறது, அந்த மாதிரி தப்பான விஷயம் எல்லாம் பண்றவன். நவம்பர் 25, 1998 அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஜான்கோ ஃபெரோட்டி என்றவ ஸ்கூல் முடிச்சுட்டு எப்பவும் போல அவங்க வீட்டுல கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம் ஜாப் வேலையை பார்த்துட்டு ஈவினிங் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்களாம். அன்னைக்கு இந்த ஹிரோஷி மியானான்றவன் என்ன பண்றானா, அவனோட ஃப்ரெண்டு நோபோ கூட்டிட்டு ஒரு இடத்துல போய் நிக்கிறான். அது எங்கன்னு பார்த்தா ஜான்கோ ஃபெரோட்டி வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற வழி தான் அது. அங்க போனோன்னு இந்த ஹிரோஷி ஜான்கோ வரத பார்த்து டே நோப் அந்த பொண்ணை புடிடான்னு சொல்றான். அதுக்கும் அந்த நோபு என்ன பண்றாரு, எட்டி ஒதிச்சு அந்த பொண்ணை கீழே வச்சிடறான். உடனே இந்த ஹிரோஷி என்ன பண்றான்னா அவன் ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு தூரம் போறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி சீன் கிரியேட் பண்ணி ஜான்கோ வா நான் உன்னை இங்க இருந்து காப்பாத்தி உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். போற வழியில ரைட் சைட்ல இருந்து ஒரு வேர் ஹவுஸை பார்த்துட்டு அந்த ஜான்கோ பொண்ணை கையை பிடிச்சி இழுத்துன்னு போறான். இதை பாரு, இங்க நீ கத்தி ஏதாவது பண்ணனா உங்க வீட்டுல இருக்கிற உங்க அப்பா அம்மா உன்னையும் சேர்த்து எங்க அப்பாட்ட சொல்லி சாவடிச்சிடுன்னு சொல்லி மிரட்டுறான். இந்த ஜான்கோன்ற பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியாறாங்க. அன்னைக்கு இந்த ஹிரோஷி என்ன பண்றான்னா அவன் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு 12 மணில இருந்து காலையில 7 மணி வரைக்கும் அந்த ஜான்கோ ஃபெரோட்டின்ற பொண்ணை கற்பழிக்கிறானா, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது நவம்பர் 26 என்ன பண்றானா, இந்த ஹிரோஷி மியானான்றவன் அவன் கிளாஸ்ல இருக்கிற இன்னும் 2 பேரை கூப்பிட்டு 4 பேரும் சேர்ந்து தொடர்ந்து 2 நாளா இந்த பொண்ணை ரொம்பவே கொடூரமா கற்பழிச்சிட்டு இருக்காங்க. 28 ஜான்கோ ஃபெரோட்டின்ற பொண்ணோட அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா என் பொண்ணு வேலை முடிச்சுட்டு எப்பவுமே கரெக்டா வீட்டுக்கு வருவா, நேத்து தான் ஒரு நாள் ஃபுல்லா என் பொண்ணை காணோம், நானும் தேடாத இடம்லாம் இல்ல, அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கவே வந்தேன்னு சொல்லிட்டு வராங்க. போலீஸும் இந்த கேஸை எடுத்துட்டு அந்த ஊர் ஃபுல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல்லயும் விசாரிக்கிறாங்க. உடனே இந்த விஷயம் ஹிரோஷி மியானாக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இப்போ நீங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நான் லவ் பண்ற பையன் கூட ஓடி போயிட்டு என்ன தேடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே இவங்க அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா சரி நம்ம பொண்ணு சேஃபா தான் இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸ் கேஸையும் வாபஸ் வாங்கிடுறாங்க. இந்த ஒரு ஹிரோஷி மியானாக்கு இதுதான் ஒண்ணுமே வசதியா போயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த பொண்ணை ஒரு 40 நாள் வச்சு சித்திரவதை பண்றாங்க. அதாவது இது எப்படி சொல்றதுன்னு எனக்கே தெரியல, எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, பட் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க. இந்த பொண்ணு சீலிங் மேல கயிறுல கட்டி தலைகையா தொங்க விட்டு அந்த பொண்ணோட வயித்துல இந்த 4 பேருமே சேர்ந்து பாக்ஸிங் விளையாடுறான்னு சொல்லிட்டு குத்துறாங்களாம். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றாங்கன்னா இந்த பொண்ணை படுக்க வச்சு ஒரு பேரல் இருக்கு பாத்தீங்களா, ஆயில் பேனர், அதை மேல உருட்டி வச்சு விளையாடுறாங்கன்னா இந்த பொண்ணு கத்துதான். 2-3 நாள் கழிச்சு இந்த பொண்ணு பசிக்குதுன்னு சொன்ன உடனே அங்க இருக்கிற கரப்பாம்பூச்சி வண்டெல்லாம் எடுத்து வாயில போட்டு அப்படியே சாப்பிடுன்னு சொல்றாங்களாம். சரி எனக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்கன்னு சொன்ன உடனே அந்த 4 பேரும் தன்னோட யூரின் எடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்களாம். அந்த பொண்ணு ரொம்பவுமே கதறி அழுவுதான். அதுக்கப்புறம் நாட்கள் போக போக 25 டிசம்பர் அந்த பொண்ணுக்கு நோபோட போன் கையில கிடைக்குது. இந்த பொண்ணு எப்படியாவது தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸுக்கு போன் பண்ணும்போது இந்த ஹிரோஷின்றவன் பாத்துறான். அதுக்கப்புறம் அந்த ஹிரோஷின்றவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்ணுதுடா, இந்த பொண்ணு இதுக்கு மேலே இப்படி விடக்கூடாது, இதுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் என்ன பண்றானா மெழுகுவத்தி இருக்குல்ல அதை உருக்கி அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல ஊத்துறானா. இதை சொல்லும் போது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு, பட் ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு சொல்லுதான் ப்ளீஸ் என்னை இப்படி சித்திரவதை பண்றதுக்கு என்ன சாவடிச்சு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா ஒரு குளிரான சீசன்ல நைட்டு 12 மணிக்கு கையும் காலையும் கட்டி போட்டு அந்த வேர் ஹவுஸோட மொட்டை மாடியில போய் அந்த பொண்ணை படுக்க வைக்கிறாங்க. அந்த குளிரால அந்த பொண்ணுக்கு ஃபேஸ் எல்லாம் அடிபட்டு இருக்குல்ல, அந்த இடத்தெல்லாம் சீவு பிடிச்சி அந்த பொண்ணு அடுத்த நாளே இறந்து போயிடுது. அதுக்கப்புறம் இந்த நாய்ங்கெல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு அந்த ஒரு பேரல் வச்சிருந்தானுங்களே, அந்த பேரல் உள்ள போட்டு கட்டி ஒரு பாலைவனத்துல போட்டு போயிடுறானுங்க. பாலைவனம்னு சொல்ல முடியாது, ஒரு ஆள் இல்லாத ஒரு கிராமம். அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு இந்த ஹிரோஷி மியானான்றவனோ நோபுன்றவனோ இன்னொரு ரேப் கேஸ்ல மாட்டி அரெஸ்ட் ஆகுறாங்க. அங்க போலீஸ் கஸ்டடி கொடுத்து லாக்அப்ல ரவுண்டு கட்டின பிறகு இந்த ஜான்கோ ஃபெரோட்டின்ற உண்மை வெளியே வருது. இந்த உண்மையை கேட்டு ஜப்பான்ல இருக்கிற எல்லாருமே கதி கலங்கி போயிடுறாங்க. ஒரு பொண்ணை இப்படி கொடுமைப்படுத்த முடியுமான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது ஊர் ஃபுல்லா தெரிய வந்து ஜப்பான்ல இருக்கிற எல்லாருமே போராட்டத்துக்கு இறங்குறாங்க. அதுக்கப்புறம் இவனோட வயசு 18ன்றதால இவனோட எந்த கேஸுமே இல்லாம கொஞ்ச நாள்ல பெயிலையும் வெளியே வந்துடுறான். இந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 4 பேர் உங்க கையில கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்றதும் கமெண்ட்ல சொல்லுங்க.